வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை தேவயானி திடீரென மரணமா, அதிர்ந்து போன திரையுலகம். குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று முடிவு செய்த தேவயானி பின்னால் இப்படி ஒரு வலிமிகுந்த காரணமா? அவங்க தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க அந்த பேட்டியில் அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தென்னிந்திய சினிமாவில் 90 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக ஒருவராக திகழ்ந்து வந்தவங்க தான் நடிகை தேவயானி. இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து 2001ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க. தேவயானி காதலுக்கு அவர் தாய் சம்மதம் தெரிவிக்கவில்லை. காதலுக்கு தேவயானி வீட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. பின்பு நண்பர்கள் முன்னிலையில் தேவயானி ராஜகுமாரன் திருமணமும் திருத்தணியில் நடைபெற்று முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே பயந்து போனாங்க, எங்களை ஏதாவது செஞ்சிருவாங்க வீட்டாளுக்கு அப்படின்னு நடிகை தேவயானி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க திருமணம் செய்து கொண்டதை அறிந்த இரு வீட்டார்கள் பெற்றோர்களிடம் பயங்கர கோபத்தில் இருந்து வந்திருக்காங்க. இவர்கள் இருவரிடமே இரு குடும்பத்திற்கும் பேசாமல் இருந்தாங்க. அதிலும் தேவயானி குடும்பம் இயக்குனர் ராஜகுமாரன் குடும்பத்தின் மீது போலீசார் புகார் எல்லாம் அளித்திருந்தாங்க. அதற்கு பின்பு சரியாகிவிட்டது. தற்போது இவர்களுக்கு இனியா, பிரியங்கா என்ற 2 மகள்கள் இருக்காங்க. இந்த நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டியில் ராஜ்குமார், நாங்கள் திருமணம் செய்த போது நிறைய விமர்சனங்கள் வந்தது. நான் அழகாக இல்லை என்று பல பேர் கிண்டல் எல்லாம் செய்தாங்க. ஆனால் தேவயானி எந்த இடத்திலும் என்னை விட்டுக் கொடுக்காமல் என்னை போல குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டாம் என்று நினைத்து நான் தேவயானியிடம் குழந்தை வேண்டாம் என்று சொன்னேன். எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள எண்ணமே கிடையாது. காரணம், குழந்தைகள் பிறந்து அது எனக்கு அப்பாவை பிடிக்கல, அம்மாவை பிடிக்கல, என்ன ஏன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க, எப்படி நான் போராடுவது போன்ற பல விஷயங்களை குழந்தை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமே இல்லை. இதனால் என்னுடைய மனைவிடம் குழந்தை வேண்டாம் என்று சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை என்று குழந்தை கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி பெண் குழந்தையாக பெற்றெடுத்தாங்க. அவங்க குழந்தை வளர்க்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க. தேவயானி கர்ப்பமாக இருக்கும்போது பிப்ரவரி மாதம் தான் தேதி கொடுத்தாங்க. 48 நாட்கள் முன்பு அவர் வழி வந்துவிட்டது. எங்களுடன் யாருமே இல்லை. அந்த நேரத்தில் எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குடும்பம் தான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தது. அப்போது டெலிவரி ரூம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. நான் எங்கேயோ குழந்தை அழுகுற சார் என்று சொன்னேன். அவர் உடனே உங்கள் குழந்தை தான் அழுகுது என்று சொன்னாங்க. என பல விஷயங்கள் பகிர்ந்திருக்காங்க. மேலும் நடிகை தேவயானி அவங்க சினிமா உலகில் இந்த உலகிற்கு பிரபலமாக இருப்பதாக காரணம் இயக்குனர் ராஜகுமார் தான். இவரை சினிமாவில் அறிமுகம் செய்ததே ராஜகுமார் தான். திருமணத்துக்கு பின்பு தேவயானி அவர்கள் பல படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க. படங்களை தவிர இவங்க பல படங்களில் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில நடிகை தேவயானி அவங்க திடீரென மரணம் அடைந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பிட்டு வந்தாங்க. அதை பார்க்கும்போது தன்னுடைய கணவரும் தேவயானி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிரிச்சு போயிருக்காங்க. என்னங்க சில நாட்களாக திரைப்படங்களில் நடிகன்னா இப்படித்தான் இறந்து போவாங்கன்னு சோசியல் மீடியாவில் வதந்திகளை பார்த்தது. அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இவங்க இந்த பேட்டியை கொடுத்துருக்காங்களாம். இப்போ அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.